ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா புளிச்சேரி ரெசிபி தாங்க. அதுவும் புளிச்சேரினாலும் நமக்கு ஞாபகம் வர்றது மாம்பழம் தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம மாம்பழத்தை யூஸ் பண்ணி பண்ணாமல் வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த புளிச்சேரி ரெசிபியை பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புதுசாக வீடியோ போட்டேன் என்னோடய வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வாழைப்பழ புளிச்சேரிக்கு இந்த மாதிரி ஒரு நேந்திரம் பழம் தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பழம் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி இந்த மண்சட்டியில் சேர்த்துக்கலாம். நம்ம வாழைப்பழத்தை ரொம்பையும் பொடியாக கட் பண்ண வேண்டாங்க. மேக்ஸிமம் இந்த அளவுக்கு நாள் இருக்கணும். ஏன்னா நம்ம வாழைப்பழத்தை வேக வைக்கிறதுனால திருப்ப வெந்து விட்டு குழஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் ரொம்ப குழஞ்சி போன மணிக்கு ஆயிரும். அதனால தான் நான் சொல்கிறது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. நான் இப்போ வாழைப்பழத்தை வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நான் உரப்புக்காக 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க. வேறு பொடி வகை ஒன்றுமே நான் சேர்க்கலை. பச்சை மிளகாய் தான் நான் உரப்புக்காக சேர்க்குறது. கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நம்ம இதை இப்போ நம்ம இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதுங்கிட்ட வேகிட்டு நம்ம அதுக்குள்ளே ஒரு தேங்காய் அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ வாழைப்பழம் நல்லா குக்காகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த இதில் தேங்காய் அரைப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு வாட்டி கலந்து கொடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ நம்ம தேங்காய் அரைப்போட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் குக்காய் வரட்டுங்க. நமக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம சேர்த்து இந்த தேங்காயோட பச்சை வாசனைலாம் நல்லா போய் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் போட்டுக்கலாங்க. நான் 1/4 கப் அளவுக்கு தயிரை நல்லா கட்டி ஒன்றுமே இல்லாமல் அடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இந்த தயிரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த புளிச்சேரிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஏற்கனவே வாழைப்பழம் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தேன். நம்ம இப்போ தயிர் தேங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. தயிர் சேர்த்த விட்டு நமக்கு இது கொதிக்கக்கூடாதுங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு தாளிப்பும் கொடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு பேன் சூடாகிடுச்சுங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 வத்தல். இப்போ நம்ம இந்த தாளிப்பை புளிச்சேரியில் சேர்த்துக்கலாங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய அருமையான வாழைப்பழ புளிശ്ശേരി ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. வெறும் ஒரு 20 நிமிஷம் போதும். 20 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு சைடிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. வேறு ஒன்றும் தேவையில்லைங்க, இது மட்டும் போதுங்க நமக்கு சாப்பாடுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.